இப்படி இருமிக்கிட்டே இருந்தா நான் எப்படி தூங்குறது? காலையில இருந்து உடம்பு சரியில்லை, இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்கிட்ட போய் படுத்து விடியற வரைக்கும் இருமிக்கிட்டே கிடக்க வேண்டியதானே? இங்க வந்து ஏன் தூக்கத்தை ஏன் கிடக்குற? தைலம் இருந்தா கொடுங்க, தேய்ச்சிட்டு படுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல நின்னுடும். அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீயே போய் தெரிய எடுத்துக்க. இப்ப இருமறத நிறுத்துறியா? தைலத்தை எடுத்து கொடுங்க மாமா. அதே எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றல. தலகாணி அடியில இருக்கு. மாமா, இந்த தைலத்தை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. இது உனக்கு தைலத்தை எடுத்து கொடுத்ததே பெருசு, இதுல தேய்ச்சி வர விட சொல்றியா? நான் உங்க பொண்டாட்டி தானே, தேய்ச்சி விட்டா என்ன? முன்னெல்லாம் எனக்கு ஒரு தும்மல் வந்தா போதும், உடனே ஆவி பிடிப்பீங்க, மிளகு ரசம் வச்சு கொடுப்பீங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவீங்க. இப்ப என்னடானா இந்த தைலத்தை கூட தேய்ச்சி விட மாட்டீங்களா? அதெல்லாம் நீ என் சக்தி இல்லன்னு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் தான் உங்க பொண்டாட்டி. ஜாஸ்தி பேசாத, முதல்ல இருமாம தூங்கு. இருமாம தூங்க புரியா இல்லையா? இப்படிதான் இருக்கணும், இரும கூடாது, புரியுதா? நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சச்சின் கிரிக்கெட் கிளப் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. சென்ற ஆண்டில் 5 அணிகள் ஆடின. அதில் மதன் அணி இறுதிப் போட்டியில் கோப்பையை வென்றது. மதன் அணி சென்ற ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முன்பும் தொடர்ந்து 4 ஆண்டுகள் கோப்பையை வென்றுள்ளது. இந்த ஆண்டும் மதன் அணி அதே பலத்துடன் இருக்கிறது. பலம் வாய்ந்த அந்த அணி இந்த ஆண்டும் கோப்பையை வென்று 5ஆம் முறையாக கோப்பையை தக்க வைத்துக் கொள்ளும் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு கோப்பையை வெல்லும் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. சென்ற ஆண்டு 50,000 ரூபாயாக இருந்த பரிசு தொகை இந்த ஆண்டு மேலும் 50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு 8 அணிகள் வந்துள்ளன. ஆகவே இந்த 8 அணிகளும் ஏ மற்றும் பி என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஏ பிரிவில் தொடர்ந்து 4 முறை கோப்பையை தட்டிச் சென்ற வில்லிவாக்கத்தை சேர்ந்த மதன் டீம். இரண்டாவது அணியாக சைதாப்பட்டியை சேர்ந்த நாதன் பிரதர்ஸ் டீம். மூன்றாவது அணியாக கே நகரை சேர்ந்த ஜெய்ஹிந்த் கிரிக்கெட் டீம். நாலாவது அணியாக ஈசிஆர் ஃப்ரெண்ட்ஸ் டீம். இதே மாதிரி பி பிரிவில் இன்னும் 4 டீம் வந்திருக்கு. அதுல விசேஷம் என்னன்னா, சின்ன சின்ன பசங்களும் டீனேஜ் பசங்களும் கலந்து வந்திருக்காங்க. அந்த கிரிக்கெட் டீம் பேரு சங்கரி டீம். இரண்டாவது அணியாக கிண்டியை சேர்ந்த ரமேஷ் டீம். மூன்றாவது அணியாக
தாம்பரத்தை சேர்ந்த உமேஷ் டீம். 4வது அணியாக பூந்தமல்லியை சேர்ந்த மகேஷ் டீம். இரு பிரிவில் உள்ள அணிகளும் அந்தந்த பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் மோத வேண்டும். அந்த 2 பிரிவிலும் முதலிடத்தை பெறும் அணிகள் ஃபைனலுக்கு தேர்வு செய்யப்படும். ஃபைனலில் வெல்லும் அணிக்கு இந்த வெற்றி கோப்பை வழங்கப்படும். நடைபெறவிருக்கும் முதல் போட்டியில் மதன் அணியும் சைதாப்பேட்டையை சேர்ந்த நாதன் பிரதர்ஸ் அணியும் மோத இருக்கின்றன. இரு அணி வீரர்களையும் மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வா, ஆட்டத்தை துவக்கி வை. பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே. சார். வணக்கம். என்ன மதன், வின் பண்ணிடுவீங்களா? ஆமா கோச்சு. அப்படியா? பாப்போம். ஏன் அந்த டவுட்? நீங்க கோச்சு தானே? ஆமா, நான் தான் கோச்சு. டாஸை வின் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன். மைதானத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். 2 அணி கேப்டன்களும் மைதானத்தில் உள்ளனர். டாஸ் யார் போடுறீங்க? டாஸை நாதன் போடுகிறார். மதன் கேட்க உள்ளார். ஹெட் தான். நீங்க டாஸ் வின் பண்ணிட்டீங்க. பேட்டிங்கா bowling-ஆ? டாஸினை மதன் வென்று விட்டார். bowling சார். ஓகே. மதன் பவுலிங்கை தேர்ந்தெடுத்து விட்டார். நாதன் அணி முதலில் பேட் செய்ய உள்ளது. நாதன் அணியினர் பேட்டிங் செய்ய தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். மதன் அணியினர் ஃபீல்டிங் செய்ய தயாராக வேண்டும். பாத்தீங்களா, டாஸ் வின் பண்ணிட்டேன். ஓப்பனிங் பவுலர் நான் தான், பேட்ஸ்மேன் நான் தான். நீ தான் பிராக்டிஸ் பண்ண வர்றதில்ல. நான் உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப டாஸ் வின் பண்ணிட்டேன்ற, பவுலிங் எடுத்திருக்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடுறேங்கிற. என்ன இதெல்லாம்? கோச்சு, இந்த பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன் பேச்சு தான் வித்தியாசமா இருக்கு. நான் எப்பயும் போல தான் இருக்கேன். கோச்சுக்கும் மதிப்பு இல்ல, பிராக்டிஸ்க்கும் வர்றதில்ல. கோச்சு, மரியாதைலாம் என் மனசுல இருக்கு. எனக்கு எதுக்கு கோச்சு பிராக்டிஸ்லாம்? நீங்க இருந்து ஆட்டத்தை எப்படி நான் விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க. அது ஒண்ணுடா, கோச்சு நான் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதான் நீ சும்மா முதல் ஓவராக மதன் பவுலிங் செய்ய வருகிறார். கடந்த 4 வருடங்களாக மதனினர் தொடர்ச்சியாக வென்றிருப்பதால் இந்த போட்டிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு உள்ளது. இப்பொழுது முதல் ஓவரின் முதல் பந்தை மதன் வீச உள்ளார். வீச தயாராகிவிட்டார். இதோ ஓடி வருகிறார். ஓடி வந்து முதல் பாலை வீசி விட்டார். முதல் பாலை பேட்ஸ்மேன் அடிக்க முடியாமல் விட்டு விட்டார். இப்பொழுது அடுத்த பாலினை மதன் வீச உள்ளார். வீசி விட்டார். பேட்ஸ்மேன் பால் தூக்கி அடித்து விட்டார். பால் பவுண்டரி சென்று விட்டது. 4 ரன்கள். நாதன் அணியினர் முதல் பவுண்டரியை அடித்துள்ளனர். மதன் அடுத்த பாலினை வீச உள்ளார். வீசி விட்டார். அவுட் செய்து விட்டார். நாதன் அணியினர் ஒரு விக்கெட்டை இழந்து விட்டனர். மச்சானுக்கு சப்போர்ட் பண்ற, மச்சான் தோக்கணுக்கா. மதன் ஒரு விக்கெட் எடுத்துள்ளார். நாதன் அணியை சேர்ந்த அடுத்த பேட்ஸ்மேன் களத்திற்குள் வரவும். மதன் அடுத்த பாலை வீச உள்ளார். வீசி விட்டார். பேட்ஸ்மேன் தூக்கி எறிந்து விட்டார். பால் மேலே சென்று கொண்டிருக்கிறது. பவுண்டரியை தாண்டி விழுகிறது. சிக்ஸர். நாதன் அணியினர் முதல் முறையாக சிக்ஸர் அடித்துள்ளனர். இதோ மதன் அடுத்த பாலை வீசுகிறார். அந்த பேட்ஸ்மேன் தூக்கி அடித்து விட்டார். ஃபீல்டரின் கையில் மாட்டி விட்டது. மதன் அடுத்த விக்கெட்டை எடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி உள்ளார். ஐயோ மச்சான், அக்கா என்ன விக்கெட் எடுத்தது மதன் மச்சாங்க. அதுக்கு என்ன மச்சான் தானே, நம்ம மச்சான் தானே. மதன் அணியின் அடுத்த பவுலர் பந்தை வீச உள்ளார். இதோ வீசி விட்டார். அந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறார். அதுக்கு தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறார். இதோ ரன் அவுட். பவுலர் அடுத்த பாலை வீசுகிறார். அந்த பேட்ஸ்மேன் தூக்கி அடித்து விட்டார். மதன் கேட்ச் பிடித்து விட்டார்.
போட்டி மச்சான் சுறுசுறுப்பாகவும் ஆமா உற்சாகமாகவும் ஏன் மச்சான் தான் சிரிக்காம அவர் தோக்கணும்னு வேண்டிக்கோ பவுலர் அந்த பாலை வீசுகிறார். ஒரு விக்கெட்டை சாய்த்து விட்டார். அடுத்த பந்தினை போடுகிறார். பேட்ஸ்மேனை அடித்து விட்டார். அடுத்த பந்தை போடுகிறார். பேட்ஸ்மேன் அடித்து விட்டு எதிர்மறைக்கு ஓடுகிறார். ரன் எடுப்பதற்காக ஒரு ரன் எடுத்து விட்டார். அடுத்த ரன் எடுப்பதற்காக ஒரு புல் நாதன் அணியினர் 15 ஓவர்களிலேயே 10 விக்கெட்டையும் இழந்து 72 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். அடுத்ததாக மதன் அணியினர் பேட்டிங் செய்வதற்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். மதன் அணியின் ஓபன் பேட்ஸ்மேனாக மதன் களத்தில் உள்ளார். பவுலர் பந்தை வீசுகிறார். அதனை மதன் தூக்கி அடித்து விட்டார். பால் மேலே சென்று கொண்டிருக்கிறது. அது பவுண்டரி தாண்டி விழுந்துவிட்டது. மதன் முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்து ஆட்டத்தை விறுவிறுப்பாக்கி உள்ளார். சிக்ஸுக்கா சிக்ஸ்னா 6 ரன் ஒரு பந்துல 6 ரன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. மதன் ஆடுவதை பார்த்தால் இந்த ஆண்டு மதனை கோப்பையை வென்று விடுவார் போல தெரிகிறது. அடுத்த பாலை பவுலர் வீசுகிறார். அதையும் தூக்கி அடிக்கிறார். அந்த பால் மேலே சென்று அதுவும் சிக்ஸர். பவுலர் அடுத்த பாலை வீசுகிறார். அதையும் மதன் தூக்கி அடிக்கிறார். அது அவர் இப்படி இப்படின்றாரு அப்படின்னா போர்க்கா போரா எனக்கு தெரியும். ஒரு பந்துல 4 ரன் அதானே? அதேதான். அடுத்த பவுலர் பந்தை வீசுகிறார். அந்த பாலை மதன் தூக்கி அடிக்கிறார். அடுத்த பவுலர் பந்தை வீசுகிறார். அதையும் தூக்கி அடிக்கிறார். பவுண்டரி நோக்கி போகிறது. 4 ரன்கள். பெரியவர்களே தாய்மார்களே, மதன் அணியின் கேப்டன் மதன் மொத்தம் 38 ரன்களை குவித்துள்ளார். அடுத்த பந்தினை பவுலர் வீசுகிறார். அதை லாபகமாக தட்டிவிட்டு ரன் எடுக்க ஓடுகிறார். அது சிக்ஸர். பெரியவர்களே தாய்மார்களே, மதன் அணியின் கேப்டன் மதன் சூறாவளி போல் பந்தினை சுழட்டி சுழட்டி அடித்து ரன்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த பவுலர் பந்தினை போடுகிறார். அதை தூக்கி அடித்து விட்டு மதன் ரன் எடுப்பதற்காக ஓடுகிறார். அவர் 2 ரன் எடுத்து விட்டார். பவுலர் அடுத்த பாலை வீசுகிறார். அதையும் தூக்கி அடித்து விட்டார். அந்த பால் சிக்ஸர். ஆஃப் செஞ்சுரி அடித்து விட்டார். 52 ரன்கள். ஓய் சங்கரி மச்சான பாத்தியா 50. மதன் அணியினர் 68 ரன்களை எடுத்துள்ளனர். அவர்கள் வின் செய்வதற்கு இன்னும் 4 ரன்களே தேவைப்படுகிறது. இந்த நிலையில் பவுலர் பாலை வீச தயாராக உள்ளார். இதோ பவுலர் வேகமாக ஆக்ரோஷமாக பாலை வீசுகிறார். அதை மதன் வாங்கி அடித்து விட்டார். பால் மேலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த பால் சிக்ஸர். மதன் அணியினர் 74 ரன்களை எடுத்து ஜெயித்து விட்டனர். மதன் அணி வெற்றி பெற்றது. சிறப்பாக ஆடிய மதன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்படுகிறார். என்ன கோச்சு, என் பையன் அடிச்ச வேகத்தை பாத்தீங்களா? அவன் அடிச்சான்னா சும்மா 4 தான் இல்ல 6 தான். எப்படி என் பையன்? கிங்கடா நீ. மதன், என் பேச்ச கேட்காம நீ எப்படி விளையாடலாம்? யோ என்னது யோவா? ஆமா, பிராக்டிஸ்க்கு வரலனாலும் சிங்கிள் மேனா நின்னு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கேன். மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்கேன். என்ன பார்த்து கேள்வி கேட்குற? மிஸ்டர் மதன், உன் பேச்சு சரியில்லை. பி கேர்ஃபுல். யோ என்னையா பி கேர்ஃபுல்னு சொல்ற? நீ கோச்சிங் தரலனா நாங்க தோத்துருவோம் நினைச்சியா? என்ன விளையாடக்கூடாதுன்னு சொன்னல, இனிமே நீ ஏன் எனக்கு தேவையில்ல, உன் கோச்சிங்கும் தேவையில்லை. என்னது நான் தேவையில்லையா? ஆமா, நீ எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எப்படி விளையாடுறோமோ அப்படியே விளையாடி ஜெயிச்சுக்கிறோம். மதன், ஒரு கோச்சு கிட்ட எப்படி பேசணுங்கிற பிஹேவியர் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. பாஸ், உங்களை கோச்சா ஃபிக்ஸ் பண்ணதே நான் தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே நான் தான்.
எனக்கு நீங்க கோச்சரா இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பி பிரிவு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ரொம்ப முக்கியமான பிளேஸ் எல்லாரும் விளையாட போறாங்க. நாங்களா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் பாருங்க. வாங்க போலாம். ஏய் வாங்கடா. பாருங்க. மாமா மாமா. மாமா மாமா, ஏன் மாமா இருமலா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எதுக்காக மாமா இருக்கேன்? உங்களுக்காக தானே இருக்கேன். என்னாச்சு அண்ணே? என்னாச்சு? ஏன் இருமிட்டு இருக்கீங்க? அதான் என்னன்னு தெரியல. அவர் இரும்புற சத்தம் கேட்டுதா பதறி போய் இந்த பனக்கற்கண்டு பால் கொண்டு வந்தேன். இத குடிங்க. வெளியில விறகடுப்புல வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்துட்டு வந்த மாமா. இத குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இருமல் சட்டுன்னு நின்றோம் மாமா. குடிங்க குடிங்க மாமா. மாமா எது வந்தாலும் என்கிட்ட கேளுங்க மாமா. உங்களை பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன்னு. அதுக்குதான் தாலி கட்டின பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவதானே பொண்டாட்டி. நீ என்னதான் பக்குவமா பால் காய்ச்சி கொண்டு வந்தாலும், நல்லபடியா மாமாவை கவனிச்சுக்கிட்டாலும் உனக்கு உரிமை வந்துருமா? கவனிப்புனா இப்படியா? அவதான் சக்தி இல்லைன்னு ஆயிடுச்சுல. இனிமேல எல்லாமே நீதானே. நீ எந்த அர்த்தத்துல பேசுற? இப்போ நான் எந்த அர்த்தத்துல பேசுறேன்னு உனக்கு புரியலையா? அர்ச்சனா இடத்துல இனிமேல நீதான் இருந்து என் அண்ணனை பாத்துக்கணும். அண்ணே இங்க பாருங்க அண்ணே, நீங்க சக்தின்னு நினைச்சு அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாந்து போயிட்டீங்கண்ணே. பேசாம அருக்காணி கழுத்துல தாலிய கட்டி நிம்மதியா இருங்கண்ணே. என்னண்ணே நான் சொல்றது சரிதானே? அர்ச்சனா, ஓ நீ இங்கதான் நிக்கிறியா? எல்லாம் பாத்திருப்பியே, என்ன பேசணும்னு கேட்டிருப்பல. இங்க பாரு அர்ச்சனா, உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு என் அண்ணன் பொண்ணு ரங்கத்துக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னா இல்லையான்னு பாரு. அது மட்டும் நடக்காது. என்ன பாக்குற? அவர் ஏன் புருஷன், அவரோட குழந்தையை என் வயிற்றுல சுமக்கிற. நீ நினைக்கிறது நடக்காது. இந்த சீரியல் டயலாக்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத. நீ இந்த வீட்டை விட்டு போற நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கு, ஜாக்கிரதை. என்ன சவாலா விடுற? சவால் தான், சவாலே தான். நீ தோத்துட்டா என்னமா பண்ணுவ? நான் தான் ஜெயிப்பேன். அல்ப ஆசை வேண்டாம் அர்ச்சனா. நீ தோத்து போய் கேவலப்பட்டு நிக்காம இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடு. இத பாரு, உன் கல்யாணத்தையே நான் தான் நடத்தி வச்சேன். என் கல்யாணத்துக்கு நீ தீர்ப்பு சொல்றியா? இந்த அர்ச்சனா எவ்வளவோ துயரங்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்தவன். மாடு முட்டி கோபுரம் சாஞ்சிடாது. போ பாப்போம் சாயதா இல்லையான்னு.